பர்வீன் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் அன்மியூட் பண்ணியிருக்கிறேனா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஹலோ குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பேசுங்க. சார் என்னோட நேம் வந்து பர்வீன் 8% சார் விஸ்வானந்தன் ஸ்டார்ட் சார். என்னோட டவுட் என்னன்னா நான் வந்து இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆகுதுங்க சார். 6 மந்த் ஆகியும் அந்த 700 விசிட்டிங் கார்டு வந்து 700 கார்டு கிட்ட கொடுத்துருக்கேன். கொடுத்துக்கிட்டு வந்து இப்போ வந்து நம்ம 8%க்கு நான் எப்படி வந்தேன்னா அந்த 4 மாசம் 100 பே பண்ணி தான் அது 2515 ஃப்ரீ ப்ராடக்ட் அதில் நான் அப்படி பண்ணி தான் நான் 8%க்கு வந்தேங்க சார். இப்போ 700 கார்டு கொடுத்துமே எல்லாருமே முயற்சி பண்ணி பார்த்துறீங்க சார். இந்த 6 மந்த்ல ஒரு ஆள் கூட சேரலாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார்கிட்ட கேட்டாலுமே எனக்கு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ வீட்டில் நம்மகிட்ட சொன்னா சரிங்களா, வெளியில போய் மற்றவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க எல்லாம் வெளியில போனா எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் உனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி வீட்டுல இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தேவையா உனக்கு, இதெல்லாம் எதுக்கு பண்ற, இதெல்லாம் வேண்டாம், உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில மாதிரி பேசுறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். ஒரு ஆள் கூட நம்மளுக்கு சேருவாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை போகுதுங்க சார். அதான் எனக்கு என்னன்றது புரிய மாட்டேங்குது சார். சரி, ஓகே. உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ம். ஓகே, கவனிங்க. இப்ப நீங்க 6 மாசமாச்சு. பட் 8%லயே தான் இருக்கிறீங்க. இந்த பிசினஸ்ல வந்து இப்ப 6 மாசமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 6 மாசம் இந்த பிசினஸ்ல டெய்லி ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. சரி, ஓகே. நீங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப இவ்வளவு நாள் இந்த பிசினஸ்ல இருந்தத வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு, இப்ப இருந்து இதுக்கப்புறம் வேகமா பண்ணணும். நீங்க பார்த்தீங்களா, 6 மாசமா 750 கார்டு தான் குடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஒரே வாரத்துல வந்து 1000 கார்டு குடுக்கணும். அப்பதான் வந்து 50 ஐடி எடுக்க முடியும் ஒரே வாரத்துல. ஓகேங்களா? ஒரு வார அப்ப எப் எப் அவ் அப்ப வந்து என்னன்னா, இப்ப பாருங்க, ஒரு சிம்பிள் உதாரணம். ஒரு புனல் இருக்கு இல்லையா? புனல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த புனல்ல வந்து ஒவ்வொரு கல்லா நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா, பொளக்குன்னு வெளிய போய்க்கிட்டே இருக்கும். ஒரு கல்லு போடுறீங்க, வெளிய போயிரும். ஒரு கல்லு போடுறீங்க, வெளிய போயிரும். ஒரு கல்லு போடுறீங்க, வெளிய போயிரும். அதுவே ஒரு 10, 15 கல்லு மொத்தமா எடுத்து அப்படியே போடுங்க. 1, 2 கல் வெளிய போகும். அப்படியே லாக் ஆகி அப்படியே நின்னுக்கும். ஓகேங்களா? நீங்க பால் பாக்கெட்ல வந்து கடையில வாங்குவீங்க இல்லையா? பால் வாங்குவீங்க இல்லையா? அந்த பால வாங்கிட்டு வந்து அடுப்புல வந்துட்டு பர்னர் ஆன் பண்ணி, அடுப்புல பாத்திரத்துல பால ஊத்தி வைக்கிறீங்க. பால பால வந்து சூடு பண்றீங்க. ஒரு 2 நிமிஷத்திலேயே வந்து திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறீங்க. பர்னர் ஆஃப் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஆன் பண்றீங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷத்திலேயே 2 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. திரும்ப ஆஃப் பண்ணிடுறீங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஆன் பண்றீங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்றீங்க. திரும்ப ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்படி இருந்தா அந்த பால் சூடாகி பொங்குமா? பால் பொங்கவே பொங்காது. அந்த மாரி நீங்க பண்றது வந்து இந்த பால் கத மாரி தான். இந்த புனல் கத மாரி தான். நீங்க வந்து பொளக்குன்னு ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ஐடி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிசினஸ்ல சக்சஸே பண்ண முடியாது. வேகமா பண்ணணும், கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். அந்த பால் எப்படி வந்து அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி தொடர்ந்து 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படின்னு அந்த பால் வந்து தொடர்ந்து சூடானா தான் பால் வந்து பொங்கும். கரெக்ட்டுங்களா? அது கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து பால் அ சூடானா தான் பொங்குமே தவிர, 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஆஃப் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா, பால் என்னைக்குமே பொங்காது. பால் கெட்டு தான் போகும். அந்த கத தான் உங்க கத. ஓகேவா? பொதுவா சொல்றேன் எல்லாருக்குமே. இந்த மாரி ஸ்லோவா பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். வேகமா பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா அந்த பிசினஸ பண்றோமோ, அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மெதுவா பண்ணீங்கன்னா, இருக்கிறதுலயே டஃப்பா தெரியும் இந்த பிசினஸ். வேகமா பண்ணுங்க. அதான் நேத்து சொன்னேன் பார்த்தீங்களா? எந்நேரமும் வெஸ்டேஜ், 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 வெஸ்டேஜ்ன்னு வெஸ்டேஜ பத்தியே நெனச்சுக்கிட்டு, எந்நேரமும் சிவன், சிவன், சிவன்னு சிவனா அந்த சிவனேன்னு உட்காந்துக்கிட்டு, ஆ தவம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சிவன நெனச்சு தவம் பண்ற மாரி வெஸ்டேஜ நெனச்சு தவம் பண்ணணும். வெஸ்டேஜ், வெஸ்டேஜ், வெஸ்டேஜ்ன்னு எந்நேரமும் வெஸ்டேஜ், வெஸ்டேஜ்ன்னு வெஸ்டேஜ பத்தியே யோசிச்சுக்கிட்டு, வெஸ்டேஜவே நெனச்சுக்கிட்டு, வெஸ்டேஜ்ல என்ன பண்ணலான்னே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, அ நீங்க வேகமா பண்ணிருவீங்க. ஓகேவா? அதுதான் நான் பண்ணேங்க. நான் பண்ணத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். புதுசாலாம் ஒண்ணுமே சொல்லல. ஓகேவா? நான் ஏதோ வந்து ஆடி அசைஞ்சு வருஷக்கணக்குல பண்ணிட்டு, உங்கள மட்டும் வேகமா பண்ண சொல்றேன்னு மட்டும் நெனச்சுக்காதீங்க. ஓகேவா? நான் வேகமா பண்ணேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எனக்கும் எத்தனையோ பேர் சேரல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேரல. பட் எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்ல. ஏன்னா நான் வேகமா பண்ணேன். எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா பண்றீங்களோ, ரொம்ப ஆக்குபைடா இருக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜ்டா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு ஐடி தான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு ஒரு ஐடி தான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடி வந்தாரா? நின்னாரா? போனாரா? என்ன பண்றாரு? போயிட்டாரா? 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 அடுத்த ஐடி எடுக்கிற வரைக்கும் அவரவே நெனச்சுட்டு இருப்பீங்க. அந்த கதையவே நெனச்சுட்டு இருப்பீங்க. டெய்லி ஒரு ஐடி எடுத்து பாருங்க. நேத்து ஜாயின் பண்ணவர் இன்னைக்கு போயிருந்தாலும், இன்னைக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரு கூட பேசிட்டு இருப்பீங்க. நீங்க பிஸியா இருப்பீங்க.
இன்னைக்கு வந்தவர் நாளைக்கு இருப்பாரா இருக்காட்டான்னு தெரியாது. நாளைக்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு இன்னொருத்தர் வந்துருவாரு. நீங்க பிஸியா இருப்பீங்க. பிசினஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நேத்து வந்தவர் அடுத்த நாள் இன்னொரு ஆள் வந்துருவாரு. அப்ப நேத்துக்கு முன்னாடி நாள் ஜாயின் பண்ணவங்க இல்லைனாலும் நீங்க பிஸியா இருப்பீங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்கலாம் 1, 2 பேர் நிப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் போயிற மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்படிதான் பிசினஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து பண்ணவே முடியாது. ஓகேவா? உங்க இஷ்டத்துக்கு, உங்க சௌரியத்துக்குலாம் மெதுவா ஆடி அசைஞ்சு அந்த அந்த கதையே இங்க இல்ல. பண்ணா இப்ப பண்ணும். இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்ல. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இப்ப இப்ப உங்களுக்கு உங்களுக்கு வெஸ்டேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனையோ பேர் தெரியல. இன்னும் எப்ப வேணா இந்த பிசினஸ்ல வருஷம் ஃபுல்லா காலம் ஃபுல்லா இந்த வெஸ்டேஜ் இருக்கும். இந்த டைரக்ட் செல்லிங் இருக்கும். சேர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? சேர்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன். இப்ப இல்லைன்னா உங்களுக்கு எப்பவும் இல்ல. அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களால திரும்ப வந்து பண்ணவே முடியாது. உங்க வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. கடவுள் குடுத்த கடைசி வாய்ப்பையும் நான் விட்டுட்டேன். இனி வாழ்க்கை ஃபுல்லா என்னால கரை ஏறவே முடியாது. நடுக்கடல்லயே மூழ்க வேண்டியது தான். ஓகேவா? அதுக்கு நீங்க தயாராயிக்கோங்க. வேகமா பண்ணுங்க. அசுர வேகத்துல பண்ணுங்க. மின்னல் வேகத்துல வெறித்தனமா ஃபயரா பண்ணுங்க. ஓகே.